ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு ரிலேட்டிவிட்டி தியோரி இயற்பியல் உலகை ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்தியது. இது நியூட்டனின் கருத்துக்களுக்கு ஒரு மறுப்பு. ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு காலம், வெளி, ஈர்ப்பு விசை பற்றிய நமது புரிதலை மாற்றியது. சிறப்பு சார்பியல் கோட்பாடு 2 அடிப்படை கோட்பாடுகளை கொண்டது. இயற்பியல் விதிகள் அனைத்து சடத்துவ சட்டகங்களிலும் ஒரே மாதிரியானவை மற்றும் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஒரு மாறிலி. ஒளியின் வேகம் ஒரு மாறிலி என்பதால் நேரம் மற்றும் இடம் பற்றிய நமது கருத்துக்கள் மாறின. ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள் வெவ்வேறு பார்வையாளர்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்காமல் போகலாம். நேர நீட்சி டைம் டைலேஷன் என்பது வேகமாக நகரும் கடிகாரங்கள் மெதுவாக இயங்குவது போல் தோன்றும். மேலும் புகழ்பெற்ற E=mc² சமன்பாடு நிறை மற்றும் ஆற்றல் ஒன்றோடொன்று மாற்றப்படலாம் என்பதை காட்டுகிறது. பொது சார்பியல் கோட்பாடு ஈர்ப்பு விசையை முற்றிலும் புதிய முறையில் விளக்குகிறது. சமநிலை கோட்பாடு ஈர்ப்பு விசை மற்றும் முடுக்கத்தின் விளைவுகள் பிரித்தறிய முடியாதவை என்று கூறுகிறது. ஐன்ஸ்டீன் ஈர்ப்பு விசையை வெளிநேரத்தின் ஸ்பேஸ் டைம் வளைவாக விளக்கினார். ஒரு பொருளின் நிறை அதைச் சுற்றியுள்ள வெளிநேரத்தை வளைக்கிறது. மேலும் பொருட்கள் இந்த வளைந்த வெளிநேரத்தில் மிக குறுகிய பாதைகளில் பயணிக்கின்றன. ஐன்ஸ்டீனின் கோட்பாடுகள் கோட்பாட்டு ரீதியானவை மட்டுமல்ல, பல பரிசோதனைகள் மற்றும் அவதானிப்புகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மியூயான் ஆயுள் பரிசோதனைகள் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் நேர நீட்சி விளைவை உறுதிப்படுத்தின. மிக வேகமாக நகரும் மியூயான்கள் பூமியை அடையும் வரை நீண்ட காலம் வாழ்கின்றன. அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு போன்ற நிகழ்வுகள் E=mc² சமன்பாட்டை நேரடியாக உறுதிப்படுத்தின. சிறிய அளவு நிறை இழப்பு கூட மகத்தான ஆற்றலை வெளியிடும். பொது சார்பியல் கோட்பாடு பல வானியல் நிகழ்வுகளை நியூட்டனின் விதிகள் விளக்க முடியாதவற்றை சரியாக விளக்கியது. புதனின் சுற்றுப்பாதையின் முன்கூட்டிய சுழற்சி நியூட்டனின் கோட்பாட்டால் விளக்க முடியாத ஒரு சிறிய வேறுபாட்டை பொது சார்பியல் கோட்பாடு சரியாக கணித்தது. 1919ஆம் ஆண்டு எடிங்டன் பரிசோதனை சூரியனுக்கு அருகிலுள்ள நட்சத்திரங்களின் ஒளி வளைவதை உறுதிப்படுத்தியது. இது ஈர்ப்பு விசை வெளிநேரத்தை வளைக்கிறது என்பதை காட்டியது. சார்பியல் கோட்பாடுகள் வானியல் நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்விலும் இன்றியமையாதவை, குறிப்பாக GPS தொழில்நுட்பத்தில். GPS அமைப்புக்கு மிக துல்லியமான நேரம் தேவை. பூமியைச் சுற்றும் செயற்கைக்கோள்கள் மிக துல்லியமான அணு கடிகாரங்களை கொண்டுள்ளன. சிறப்பு சார்பியல் காரணமாக செயற்கைக்கோள் கடிகாரங்கள் மெதுவாக இயங்கும். பொது சார்பியல் காரணமாக அவை வேகமாக இயங்கும். இந்த 2 விளைவுகளும் GPS துல்லியத்திற்கு திருத்தப்பட வேண்டும். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடுகள் நமது அண்டத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தியுள்ளன. மேலும் நவீன தொழில்நுட்பங்களுக்கு இவை அவசியமானவை. இது ஒரு அற்புதமான கோட்பாடு. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரே ஒரு மனுஷனோட சிந்தனை நாம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே எப்படி தலைகீழா மாத்துச்சுங்கிற கதை. ஆமாங்க, நாம பேச போறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் அவரோட சார்பியல் கோட்பாட பத்தி தான். வாங்க இந்த அறிவு பயணத்துல ஒன்னா சேர்ந்து போலாம். சரி, முதலியே ஒரு கேள்வி. நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களே அந்த GPS, அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐன்ஸ்டைன் சொன்ன ஏதோ ஒரு பெரிய தியோரிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சம்பந்தம் இருக்கிறது மட்டும் இல்ல, ஐன்ஸ்டைன் இல்லனா GPSே இல்ல. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்கு போகணும். அங்க இயற்பியலோட ஒரே ராஜா சர் ஐசக் நியூட்டன் தான். அவரோட பிரபஞ்சம் ரொம்பவே நேர்த்தியானது, கணிக்கக்கூடியது. நியூட்டனோட உலக பார்வைப்படி எல்லாமே ரொம்ப சிம்பிள். முதல்ல காலம், அது பிரபஞ்சத்துக்கே பொதுவான ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி. இங்கே 1 நிமிஷம்னா பிரபஞ்சத்தோட எந்த மூலையிலயும் அது 1 நிமிஷம்தான். அடுத்தது வெளி, அது ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி, நிலையானது, அசைக்க முடியாதது. 3வது ஈர்ப்பு விசை, இது 2 பொருள்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரி, உடனே இழுத்துக்கும். இதெல்லாம் கேட்கும்போது ஆமா இதுதானே சரின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஏன்னா இதுதான் நம்மளோட அன்றாட அனுபவம். ஆனா இந்த சாதாரண அறிவுன்னு நாம நினைச்ச அத்தனையையும் 1905ல ஒருத்தர் உடைச்சு நொறுக்குனாரு. அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸர்லாம் இல்ல. சுவிட்சர்லாந்துல ஒரு பேட்டன்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு சாதாரண கிளர்க் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவரோட முதல் புரட்சி காலத்தையும் வெளியையும் பத்தினது. அவரோட யோசனை பாக்குறதுக்கு ரொம்பவே எளிமையானது. 2 விஷயங்களை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டா போதும். 1, இயற்பியலோட விதிகள் யாருக்காகவும் எங்கேயும் மாறாது. 2வது, இந்த பிரபஞ்சத்துல மாறாத ஒரே வேகம் ஒளியோட வேகம் மட்டும்தான். அதுதான் யூனிவர்சல் ஸ்பீட் லிமிட். அவ்வளவுதான். கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்குல்ல?
ஆனா இந்த 2 யோசனையிலிருந்து வந்த ஒரு முடிவு மொத்த இயற்பியலையும் ஆட்டி பார்த்துச்சு. அது என்னன்னா, காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகாது. ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. நீங்க எவ்வளவு வேகமா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் மெதுவா போகும். இதுக்கு பேரு தான் டைம் டைலேஷன் அல்லது கால நீட்டிப்பு. காலம்ங்கிறது ஒரு நதி மாதிரி இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகத்துல ஓடும். இந்த கோட்பாட்டோட இன்னொரு பிரம்மாண்டமான விளைவுதான் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சமன்பாடு. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, E = mc². இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நிறையும் ஆற்றலும் வேற வேற விஷயங்கள் இல்ல, அது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு மாத்திக்க கூடியவ. ஒரு சின்ன பொருள்ல இருக்கிற நிறைய முழுசா ஆற்றலா மாத்த முடிஞ்சா அதிலிருந்து வர்ற சக்தி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். இது வெறும் ஆரம்பம்தான். ஐன்ஸ்டீன் இதோட நிறுத்தல. அடுத்த 10 வருஷம் யோசிச்சு அவரோட மாஸ்டர் பீஸ வெளியிட்டார். அதுதான் பொதுச்சார்பியல் கோட்பாடு. இது ஈர்ப்பு விசைய நாம பார்த்த விதத்தையே மொத்தமா மாத்திடுச்சு. நியூட்டன் சொன்ன மாதிரி ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு விசையே இல்லன்னு ஐன்ஸ்டைன் சொன்னார். அப்போ அது என்ன? ஒரு பெரிய ரப்பர் ஷீட் மாதிரி நம்ம பிரபஞ்சத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் காலவெளி. இப்போ அதுல ஒரு பெரிய பந்த வச்சா என்ன ஆகும்? அந்த ஷீட் வளையும் இல்லையா? இப்போ ஒரு சின்ன கோழிய உருட்டி விட்டா அது நேரா போகாம அந்த வளைவுல சுத்தி சுத்தி வரும். இதுதான் ஈர்ப்பு விசை. சூரியன் பூமியை இழுக்கல, சூரியனோட நிறை காலவெளிங்கிற அந்த ரப்பர் ஷீட்டை வளைக்குது. அந்த வளைவுல தான் பூமி பயணம் செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா, பொருள் காலவெளிய வளைக்குது, வளைந்த காலவழி பொருள் எப்படி போகணும்னு சொல்லுது. அவ்வளவுதான். அப்போ நியூட்டன் சொன்னதுக்கும் ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. நியூட்டனுக்கு காலம், வெளி, ஈர்ப்பு விசைலாம் தனித்தனி விஷயங்கள். ஆனா ஐன்ஸ்டீனுக்கு இது எல்லாமே ஒன்னா பிணைஞ்ச கால வெளி அப்படிங்கிற ஒரே விஷயம். இது ஒரு சின்ன அப்டேட் இல்ல, இது ஒரு முழுமையான புரட்சி. சரி, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இல்ல இது வெறும் பேப்பர்ல எழுதின கணக்கு மட்டும்தானா? கண்டிப்பா ஆதாரம் இருக்கு. வாங்க, பிரபஞ்சமே ஐன்ஸ்டீனுக்கு எப்படி சாட்சி சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல மியூவான் சோதனை. மியூவான்கள்னு சில துகள்கள் இருக்கு. அதோட ஆயுள் ரொம்ப ரொம்ப கம்மி, மைக்ரோ வினாடிகள்ல அழிஞ்சிடும். இது நம்ம வளிமண்டலத்தோட மேல் அடுக்குல உருவாகுது. கணக்குப்படி அது பூமியை வந்து சேர்றதுக்குள்ளேயே அழிஞ்சிருக்கணும். ஆனா ஆச்சரியமா நாம அதை பூமியில கண்டறியறோம். எப்படி? இங்கதான் ஐன்ஸ்டீன் வராரு. நம்ம பார்வையில இருந்து பார்த்தா அந்த மியூவான் ரொம்ப வேகமா பயணம் செய்யறதால அதோட கடிகாரம் மெதுவா ஓடுது. அதனால அதுக்கு அதிக ஆயுள் கிடைக்குது. சரி, இப்போ மியூவானோட பார்வையில இருந்து யோசிப்போம். அதுக்கு வளிமண்டலத்தோட உயரமே சுருங்கிடுது. அதனால அது ஈஸியா கடந்து வந்துடுது. 2 விதமா பார்த்தாலும் பதில் ஒண்ணுதான், சார்பியல் வேலை செய்யுது. அடுத்து புதன் கிரகம். பல வருஷமா வானியலாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. புதன் கிரகத்தோட சுற்றுப்பாதை நியூட்டனோட கணக்குப்படி கொஞ்சம் தப்பா இருந்துச்சு. ஒரு சின்ன விலகல், ஒரு நூற்றாண்டுக்கு வெறும் 43 ஆர்க் வினாடிகள். யாராலையும் அது ஏன் வருதுன்னு சொல்ல முடியல. ஆனா ஐன்ஸ்டீன் தன்னோட புதுச்சார்பியல் கணக்குகளை பயன்படுத்தி சூரியனுக்கு பக்கத்துல கால வெளி வளைஞ்சிருக்கிறதால தான் இந்த விலகல் ஏற்படுதுன்னு துல்லியமா நிரூபிச்சார். ஆனா ஐன்ஸ்டீனை ஒரே நாள்ல உலக சூப்பர் ஸ்டார் ஆக்குனது 1919 நடந்த ஒரு சூரிய கிரகணம்தான். அவரோட கோட்பாட்டின்படி சூரியன் மாதிரி ஒரு பெரிய பொருளோட ஈர்ப்பு விசை அதுக்கு பக்கத்துல போற ஒளிய கூட வளைக்கணும். ஆர்தர் எடிங்டன்கிற ஒரு விஞ்ஞானி கிரகணத்தின் போது சூரியனுக்கு பின்னால இருந்த நட்சத்திரங்களை புகைப்படம் எடுத்தார். என்ன ஆச்சரியம்னா, அந்த நட்சத்திரங்களோட ஒளி ஐன்ஸ்டீன் கணிச்ச மாதிரியே சரியா 1.75 ஆர்க் வினாடிகள் வளைஞ்சுதான் பூமிக்கு வந்திருந்துச்சு. இதுதான் உலகத்துக்கு ஐன்ஸ்டீன் ஒரு ஜீனியஸ்னு நிரூபிச்ச தருணம். சரி, இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நல்லதான் இருக்கு. ஆனா இதுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, நாம முதல்ல கேட்ட அந்த ஜிபிஎஸ் கேள்விக்கு இப்ப வருவோம். நம்ம தலைக்கு மேல சுத்திட்டு இருக்கிற ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ்ல ஐன்ஸ்டீனோட 2 கோட்பாடுகளுமே ஒரே நேரத்துல வேலை செய்யுது. சிறப்பு சார்பியல் படி அந்த சேட்டலைட்கள் ரொம்ப வேகமா போறதால அதுல இருக்கிற கடிகாரங்கள் நம்ம பூமி கடிகாரத்தை விட ஒரு நாளைக்கு 7 மைக்ரோ வினாடி ஸ்லோவா ஓடும். ஆனா அதே சமயம் பொதுச்சார்பியல் படி அது பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தூரமா இருக்கிறதால அங்க காலம் வேகமா போகும். இதனால அதுல இருக்கிற கடிகாரங்கள் ஒரு நாளைக்கு 45 மைக்ரோ வினாடி வேகமா ஓடும். அப்போ ஒன்னு நேரத்தை மெதுவாக்குது, இன்னொன்னு வேகமாக்குது. இதுல எது ஜெயிக்கும்?
வேகமாக்குற விளைவு தான் அதிகம். அதனால இந்த ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளும் சேட்டலைட்ல இருக்கிற கடிகாரம் நம்ம கடிகாரத்தை விட சரியா 38 மைக்ரோ வினாடிகள் வேகமா ஓடுது. நீங்க நினைக்கலாம் 38 மைக்ரோ வினாடி தானே, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு. ஆனா இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. ஒருவேளை நாம இந்த 38 மைக்ரோ வினாடி வித்தியாசத்தை கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? ஜிபிஎஸ் அப்பவும் வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யாது. ஒரு துளி கூட வேலை செய்யாது. இந்த சின்ன நேர வித்தியாசத்தை மட்டும் நம்ம சரி செய்யலைன்னா நம்ம ஜிபிஎஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம இருப்பிடத்தை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி காட்டும். யோசிச்சு பாருங்க, நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க தாம்பரத்துல இருக்கிற மாதிரி காட்டும். மொத்த டெக்னாலஜியுமே குப்பைதான். அதனால அடுத்த தடவை நீங்க கூகுள் மேப்ஸ் பார்த்து கரெக்டா ஒரு இடத்துக்கு போகும்போது மனசுக்குள்ள ஐன்ஸ்டீனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஐன்ஸ்டைன் பிரபஞ்சத்தோட பெரிய அளவிலான விதிகளை நமக்கு கொடுத்தார். ஆனா அணுக்கள் மாதிரி ரொம்ப சின்ன பொருட்களை பத்தி விளக்குறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த 2 பெரிய கோட்பாடுகளையும் இணைக்கிறது தான் இன்னைக்கு இயற்பியலோட மிகப்பெரிய சவால். ஐன்ஸ்டீனை போல இந்த 2ஐயும் இணைக்கிற அடுத்த ஒரு புரட்சி எப்ப வரும்? அது என்னவா இருக்கும்? யாருக்கு தெரியும்? அடுத்த ஐன்ஸ்டீனை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களா கூட இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க.